சிஷ்யா, குருஜி ஏன் சிரிக்கிறாய்? நீங்க சிரிச்சீங்க, நானும் சிரிச்சேன். சிஷ்யா, குருஜி பல்லாண்டுகளாக கஷ்டப்பட்டோம் அல்லவா? அது ஏன் கேக்குறீங்க? வேளா வேலைக்கு சாப்பாடு, காலாகாலத்தில் தூக்கம் இல்லாம என் உடம்பே போச்சு. பட்ட பாட்டிற்கு பரிசு, அனுபவித்த கஷ்டத்திற்கு வெற்றி. நிஜமா நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நினைத்ததை செய்யக்கூடிய, கேட்டதை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள மகான் நான். இப்போது ஏன் சிரித்தாய்? என்னங்க நிஜமா, நாம இருக்கிற இடமும் பாலடைஞ்ச போக, உங்க கையில் இருக்கிற ஓட்ட விளக்கு, என்னென்னமோ சொல்றீங்களே. முட்டாள், ஓட்டை விளக்கா இது? நான் தீபத்தின் அடிமை, உத்திரவிடுங்கள். பயங்கொள்ளி, தீபபூதம் நம்முடைய முதல் கட்டளை. குருஜி, முதல்ல அந்த குட்டிச்சாத்தான தொலை சொல்லுங்க. அடே முட்டாள், என்னங்க? இந்த பூதம் நம்முடைய அடிமை, சொன்னதை செய்யும் நாய்க்குட்டி. பயப்படாதே, வா. வர்றேன். தீபபூதம், இந்த குகையை சுற்றி மனோகரமான மாளிகை ஒன்று மனோவேகத்தில் அமைக்க வேண்டும். ஆக்ஞை. குருஜி, எப்படி கட்டடம்? பச்சரிசி பாயாத மாதிரி பரமானந்தமா இருக்கு. சாப்பாட்டு சத்திரம். குருஜி, என்ன சொல்லு? மாளிகை என்னமோ பிரம்மாண்டமா தான் இருக்கு, ஆனா லட்சுமி கடை இல்லையே. அதற்கு என்ன செய்ய வேணும்? உங்களுக்கோ கல்யாணம் ஆகல, நானும் பிரம்மச்சாரி. நம்ம 2 பேருக்கும் ஒரு ஜோடி அமைஞ்சிட்டா அப்படி ஒரு மாதிரியா நிம்மதியா காலத்தை தள்ளிக்கிட்டே போயிடலாம். முட்டாள், இதற்குத்தானே படாத பாடுகள் பட்டு கிடைக்காத சக்தியை பெற்றோம். ரிஷியா, உலகத்திலேயே மிகச் சிறந்த அழகி எனக்கு மனைவியாக போகிறார். குருதேவ், எனக்கு அழகு கூட வேண்டாம், ஒரு பொண்டாட்டி இருந்தா போறோம். தீபபூதம், அரண்மனை நிறைய அழகிகள் வேண்டும், கொண்டு வந்து தள்ளு. குருஜி, சொல்லுங்க, இன்னும் பாப்போம்.
நல்லா சொல்லண்ணே. எங்க நின்ன ராஜகுமாரி வரலையே? வர்ற நேரம் வரட்டும்பா, சும்மா உயிரை வாங்காத. இல்லண்ணே. என்ன இல்லண்ணே? வேட்டைக்கு எல்லாம் தயாரானால? எல்லாம் தயாரா வச்சிருக்கேன். சரி, நீங்கள் இங்கே இருங்கள். நீங்களாம் இங்கே இருங்க. நீயும் தான் நல்லா வசந்தா. அம்மா அதோ நீ அந்த பக்கமாக வா. வர்றேன். சரிதான் போ. மன்னிக்க வேண்டும். மான் என்று எண்ணினேன். மானுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத பிராணியா நீங்கள்? கையில் பலமான காயமும். உங்களுக்கு பட்டால் தெரியும். கொஞ்சம் பொறுங்கள், இதோ வந்துவிட்டேன். ஒரு மான் வந்ததா? மான் பேரை சொல்லி மனுஷ வேட்டைக்கு இப்படி எத்தனை பேரமா புறப்பட்டு இருக்கீங்க? மகாராணியின் வில் இங்க எப்படி வந்தது? ஓஹோ, மகாராணியா அது? இது என்ன கையில்? உங்க மகாராணி மானுக்கு குறி வச்ச லட்சணம். பால் கிண்ணத்தை பார்த்து விழுந்தது. நல்லா, இவரை நேரா அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லை நல்லா, பத்திரமாக வீடு சேர்த்து விடு. அதுவும் சார்தான், சேர்த்துறேன். ஏயா யோ, கையில பலமான காயமா? மகாராணி அடித்ததாயிட்டு மனமோகனமா இருக்கிறது. இருக்க இல்லை, மறந்து விட்டேன். என்னங்க, அதோ வசந்த கையில தானுங்களே இருக்கு. ஆமா ஆமா, என்கிட்டதான் இருக்கு. வாங்க. யோ ஓயோ, பேருக்கேற்ற ஆள். நானும் ஆளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்குவேன்ல. இருக்க வேண்டும். நல்லா, ராஜகுமாரி அடிக்கடி வேட்டைக்கு வருவதுண்டா? வா, உண்டுங்க. எப்பவும் மிருக வேட்டைக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு தான் மனுஷ வேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ராஜகுமாரி இங்கே தான் வருவதா? அதுல தான் இருக்கு விஷயம். என்ன? வேட்டைக்கு எங்கே போறது, எதுக்கு போறது, எப்ப போறது, எப்படி போறது, எல்லாம் இவர்தான். ராஜகுமாரிக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணமா? கல்யாணமே வேண்டாம்னுட்டாங்க. ஏன்? கல்யாணம் என்றால் பிடிக்காதோ? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, அவரை பிடிக்கல. அது யார் நல்லா? அவர் தாங்க ஆளகாலரு. அவ்வளவு பொல்லாதவனா அந்த ஆளகாலன்? அதை ஏன் கேக்குறீங்க? அவர் படுத்துற அவஸ்தையில ஆண்களையே வெறுத்துட்டாங்க. அப்படியானால்
மகாராஜாவிற்கு பிறகு நாட்டை ஆள்வது அவங்களே தான் அள்ளி ராஜ்யம் நடத்த போறாங்க. அதுக்காகத்தான் இந்த வில் வித்தை வேல் வித்தை எல்லாம். அது சரி, ஆலகாலனை பிடிக்கவில்லை என்றால் வேறு யாரையாவது அவர் விட்டாதானுங்களே. எப்படியாவது மகாராஜாவை சரிப்படுத்தி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க மகாராஜா இருக்காருங்களே, அவர் ஒரு பெரிய முகஸ்துதி பிரியருங்க. இவனும் காக்கா பிடிக்கிறதுல கை தேர்ந்தவன். எப்ப பார்த்தாலும் ராசா பக்கத்திலேயே இருந்துகிட்டு. ஆலகாலரே, நமது ஆட்சியை பற்றி நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? ராமராஜ்யம் என்று சொல்லுகிறார்கள். மக்களுக்கு என்னிடத்தில் அசைக்க முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்களை ஹரிச்சந்திர மகாராஜாவின் அடுத்த அவதாரம் என்று கருதுகிறார்கள். நமது புஜபல பராக்கிரமத்தை பற்றி பீமசேனனை கூப்பிடுகிறார்கள். சரியாக சொன்னீர் ஆலகாலரே. உண்மை உணரும் உத்தவர் என்றால் அது நீர்தான். ஆனால் ஒரு விஷயத்தில். எந்த விஷயத்தில்? அரசகுமாரியின் அள்ளி தர்பார் பிடிக்கவில்லை என்று. என்ன சொல்கிறீர்? நான் சொல்லவில்லை, நாட்டில் பேச்சு நடக்கிறது. சாந்த சுரூபியான தங்களுக்கு இப்படி சண்ட பிரசண்டமான ஒரு மகன் இருப்பது சரியில்லை. சரியில்லைதான். மேலும் ராஜகுமாரி தனியாக வேட்டைக்கு செல்வது ராஜாங்கத்திற்கு பெருத்த அவமானம். அவமானம்தான். பருவமடைந்த பெண்கள் பாதுகாப்பின்றி அலைவதால் பல விபரீதங்கள் ஏற்படலாம். ஆலகாலரே, அதை நீரல்லவா கவனிக்க வேண்டும்? நான் கவனிப்பதா? ஆம். அரசகுமாரிக்கு நீர் எதிர்கால நாயகன். வேறு யாரு கவனிப்பது? நல்ல அழகு, கம்பீரமான தோற்றம். விஷமத்தை நிறுத்த மாட்டேன். தாங்கள் குறி வைத்தீர்களே, அந்த மானி சொன்னேன் அம்மா. அவருக்கு உண்மையாகவே என்ன வசந்தா? கையில நல்ல காயம். அவர் என்ன நினைத்திருப்பாரடி? பூவை பார்த்து பொன் வண்டு என்னம்மா நினைக்கும்? கேலி செய்கிறாயா? கேள்விக்கு பதில் சொன்னேன். வசந்தா, அவர் மல்லிகை படர்வதற்கேற்ற கொம்பு. அம்மா, ஆலகாலர் வந்திருக்கிறார். தனியாய் பார்க்க வேண்டுமா? வரச் சொல். ரசமான கட்டத்தில் ராட்சச பிரவேசம். சமயம் சரியில்லை போல் இருக்கிறது. அது முன்னமே தெரிந்திருக்க வேண்டும். வந்த விஷயம் ஒன்றுமில்லை. அப்போது இங்க வர வேண்டியதும் இல்லை. அரசர் என்னை அனுப்பினார். அவரே வந்திருக்கலாம். ஏன்? என் வர உனக்கு பிடிக்கவில்லையோ? அது சொல்லாமல் தெரிய வேண்டும். சரி, அப்பாவுக்கு உன் போக்கு பிடிக்கவில்லை. ராஜகுமாரி தனியாக வேட்டைக்கு செல்வது. தோழிகளும் கூடத்தான் வருகிறார்கள். அதை பற்றி ஆலகாலருக்கு என்ன அக்கறை? ராஜகுமாரியின் சுகதுக்கங்கள் எனக்கும் பங்குண்டு. பகற்கனவு. ஆலகாலம் நினைத்தால் கனவும் நினைவாகும். மல்லிகா, கேள். இன்று நேற்றல்ல, அறிவறிந்த பருவம் முதல் உன்னை ஆராதித்து வருகிறேன். பூர்ணமயமான உன் அழகில் சொக்கி சாகிறேன். நல்லா வந்துவிட்டான். நீர் போகலாம். நல்லா அவரை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டேன். அவர் கல்யாணம் ஆகிவிட்டதா? வீட்டுல ஒரு பொம்பளை இருந்தாங்க. அந்த பெண் அவங்க அம்மா. நீ வரும்போது அவர் ஏதும் சொன்னாரா? ஓ, சொன்னார். 4-5 தரம் திருப்பி சொன்னார். என்ன நல்லா இருந்து சாப்பிட்டு போன்னு சொன்னார். அம்மா, தாயும் பிள்ளையும் பசுவும் கண்ணும் போல. தாய் சொல்றதை தட்டவே மாட்டார். தாய் சொன்னதை இதுவரைக்கும் தட்டினதில்லை, இனிமேலும் தட்டாதே. சுகுமார், பெரிய இடத்து சாவகாசம் என்னைக்கு ஆபத்தப்பா. அதிலும் அவள் ராஜகுமாரி. இன்னைக்கு ராஜகுமாரி, நாளைக்கு மகாராணி. அரண்மனையில உள்ளவங்க சாதாரண மனுஷால் அல்லப்பா, பயங்கர ஜந்துக்கள்.
என்னம்மா இப்படி சொல்ற? ராஜகுமாரி உன்னை போலத்தான் இருக்கா, உன்னை போலத்தான் அன்போடு பேசுறா. அம்மா, ராஜகுமாரி பச்சளைய வச்சு கட்டுற போது எரிச்சல் எடுத்துடாப்பா. போமா, பனிக்கட்டி வச்ச மாதிரி உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்ததுமா. சுகுமார், தேடு கொடுக்கல் தேன் இருக்குன்னு நினைக்காத. அரச வர்க்கமே அகங்கார வர்க்கம். அவர்களோடு பழகிறது அளவோடு முறையோடு பழகணும்பா. சரிம்மா, இனிமே ராஜகுமாரியோட முறையோட பழகிறேன். முறையோட பழகுறியா? முட்டாள்தனமா பேசாத சுகுமார். சொல்றத கொஞ்சம் கேளுமா. ராஜகுமாரி பச்சளை வச்சு கட்டினா பாரு, விறு 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 விறுன்னு குணமாகிக்கிட்டே வருது. அதனால வைத்தியர்கிட்ட போற முறையில ராஜகுமாரிட்ட போயிட்டு வந்துடுறேன். சரிதானே? சரின்னு சொல்லுமா. ஆத்தோர எம்மா இருக்கு ஏயால மரத்தோப்புக்குள்ளே. அஞ்சல, அஞ்சல, வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்னடி வர்றதுக்கு முன்னால வள்ளுன்னு விழுகிற? மனுஷன் வெளியே போயிட்டு வந்தான்னா அவன்கிட்ட ஒரு அன்பு, பிரியம், சந்தோஷம், ஆதரவா இருக்கிறது இல்ல? அப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தான் அரண்மனையில இருக்காங்களே. என்ன வச்சு குடுத்தன நடத்துறது வெளியே சொன்னா வெக்க கேடுதான். சொல்லாத. சொல்லாம இருக்க முடியலையே. அப்ப சொல்லு. நான் என்னத்த சொல்லி அழுகிறது? இப்பவே ஏண்டி அழுகிற? நான் போனதுக்கு அப்புறமா அழு. அப்படி போயிட்டாதான் ஒரே நாள்ல அழுது தீத்துடுவேனே. உங்களை கட்டிக்கிட்டு நித்தமெல்லாம் அழ வேண்டி இருக்கு. என்னடி ஒண்ணுக்கு நாளா இழுத்து பேசிக்கிட்டே இருக்க? நாக்க அறுத்துடுவேன். அறுக்க வர்ற கைய முறிச்சிடுவேன். முறிப்பிய எப்படி இருக்கு தெரியுமா? வாப்பா. ஏது உன்னை பாக்குறத ரொம்ப அபூர்வமா இருக்க. என்னமோ அடிக்கடி மாதிரி சத்தம் கேட்டுவே. அதுவா, அது வேற ஒண்ணு இல்ல. நம்ம ராஜகுமாரி நதைக்கும் வேட்டைக்கு போறாள்ல. ஆமா, அத பார்த்துட்டு நம்ம வீட்லயும் வேட்டைக்கு போகணுமா? கத்திய எடுக்க தெரியாம எடுக்கிறா, வைக்க தெரியாம வைக்கிறா, போட தெரியாம வேற போடுறா. உயிரியே வாங்கிடுறா. போ. இவ்வளவுதானா? வேற அப்ப நான் வர்றேன். இதப்பா, நானும் வர்றேன். எனக்கு வேலை இருக்கு. போலாம். போ போ, போயிட்டு வா. உனக்கு வைக்கிறேன் வேலை. ஓம் நமோ பகவதே ஐம் ஸ்ரீம் ஆம் ஹம் ஹம் நம வசி வசி ஸ்வாஹா. ஒரியா ஒரியா பொண்ணை கூட்டிட்டு போய் எருமச்சாணியை கரைச்சி தலையில ஊத்தி குடுமிய ஒரு சான் வெட்டி 2 நாளைக்கு பட்டி போடணும். போ. ஐயா, உங்க குருவுக்கு என்னென்ன தெரியும்? அவருக்கு எது தெரியாதுன்னு எனக்கே தெரியாது. வசியம் செய்வாரா? அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு மருந்து கொடுப்பாரா, மந்திரம் பண்ணுவாரா? மருந்து விஷயமானா நான் செய்வேன், மந்திர விஷயமானா அவர் செய்வாரு. உனக்கு எது வேணும்? அப்படின்னா உங்க கைனால கொஞ்சம் மருந்தே கொடுங்க. சிஷ்யா, குருதேவ் மாத்திரை கொடு. இந்தா, இத கொண்டு போய் பால்ல போட்டு கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷம். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சிஷ்யா, குருதேவ், கண்ணுக்கு பிடித்ததாக ஒன்றையும் காணோமே.
வசந்தா வந்து விடுவார். வந்து விடுவாரா? அதோ காயம் எப்படி இருக்கிறது? மாயமாக மறைகிறது. ராஜகுமாரியின் கைப்பட்டதிலிருந்து. அம்மா, இந்த பச்சிலை வீசிடட்டுமா? ஏன் வசந்தா? உங்கள் கைப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் காயமும் மாறிக்கொண்டே போகுமல்லவா? குறும்பு பேசுவது. அவளுக்கு பிறவைக்கணும். அதை கொடிப்பிடி. வசந்தா, புஷ்பம் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லவா? பக்கத்தில் திவ்யமான ஒரு நந்தவனம் இருக்கிறதா? சரி சரி, போய்விடுகிறேன். அரசகுமாரிக்கு ஆண்களை பிடிக்காது என்று கேள்வி. அநேகமாய் அப்படித்தான். அப்படி என்றால் சிலரை பிடிக்கும். மகாராஜாவிற்கு பிறகு ராஜாங்கத்தை நீங்களே நடத்தப் போகிறீர்களாம். அப்படித்தான் எண்ணினேன். இப்பொழுது என் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டேன். என் மனதிற்கு இசைந்த ஒரு மகாராஜன் கிடைத்தால். ஒரு மகாராஜன் என்ன, நிறைய கிடைப்பார்கள். எத்தனையோ ராஜ குடும்பங்கள், அதில் எவ்வளவோ ராஜகுமாரர்கள். என் மனதிற்கு இசைந்த மகாராஜன் ராஜ குடும்பத்தில் தான் தோன்ற முடியுமா? உங்கள் ராஜ தர்மம் அப்படித்தானமா சொல்லுகிறது? அதெல்லாம் பழைய காலம் வகுத்த பைத்தியக்கார சட்டங்கள். ராஜகுமாரி இன்னும் வரவில்லையே, ரொம்ப நேரம் ஆகிறதே. இன்னும் எத்தனை நேரம் ஆகுமோ யார் கண்டது? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பூலோக சொர்க்கத்தில். அஞ்சல, ஏய், அட, ஏது இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்களே? கையை கால அலம்பிட்டு வாங்க, உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். மந்திரவாதி பெரிய ஆள் தான். மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாலே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்தே. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னடி புதுசா வச்சிருக்க? இதெல்லாம் சாப்பிடுங்க. நல்ல சிறுமலைப்பழம், பசும்பாலு, கல்கண்டும் போட்டிருக்கேன். சாப்பிடுங்க. எது புதுசா இருக்கு? எனக்காக வாங்கினியா இல்ல? அன்னைக்கு நான் உங்களை அடிச்சிட்டேன் பாருங்க, அதுல இருந்து என் மனசு என்னமோ மாதிரி இருக்கு. நான் அடிச்சதெல்லாம் மறந்துடுங்க. அடியெல்லாம் மறந்துட்டேன், ஆனா வலிதான் மறக்க முடியல. போகுது, சாப்பிடுங்க. இப்படியே இருந்தோம்னா நமக்குள்ள என்னத்துக்கு சண்டை வருதுன்னு. இந்தாங்க, பாலை குடிங்க. நான் 1.5 வயசுலயே பால் குடியை நிறுத்தி விட்டேனே. இது பசும்பால், உடம்புக்கு நல்லது. சாப்பிடுங்க. சரி. ஏ அஞ்சல, இந்த மந்திரமெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. உள்ளத சொல்லிவிடு, இல்லையோ உரிச்சு விடுவேன். இந்தா என்ன பாரு, இன்னைக்கு நீ என்ன அடி வெட்டு குத்து, என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை நீ பார்க்க முடியாது. ஏனா உடம்பெல்லாம் பச்சளை தடவிட்டவனுக்க. உள்ளத சொல்லிவிடு. என்னென்னமோ சொல்றீங்களே, அப்படி ஒண்ணு இல்லைங்க. அப்ப நீ குடி. குடி. உண்மையை சொல்லிவிடு. சொல்ல மாட்ட? இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட. இது வர்றேன். எங்க ஒண்ணுத்தையும் காணாம். உண்மையை சொல்றியா வெட்டட்டுமா? ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. நீங்க என் மேல பிரியமா இல்லைன்னு சொன்னேன். அந்த நாசமா போறவன் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து. அதே வண்டிய மருந்து கொடுத்தது அவன் தான். ஆத்தங்கரையில வந்திருக்கானே, அந்த மந்திரவாதி தான். இந்த அயோக்கிய பசங்க இன்னுமா ஊர்ல இருக்கானுங்க? இருக்கட்டும். இப்போ அவன் இடுப்ப முறிச்சு விட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். உன் பேர் என்னப்பா? பூபா. பூபா, ரொம்ப சரி. பூ பூமி, பா பாரம், பூமிக்கு பாரம். சரியான பேர்.
நோஞ்சா நோஞ்சா இல்ல, என் பேரு நல்லா. கொஞ்சம் சுருட்டுக்கு நெருப்பு கொடு. என்ன சுருட்டுக்கு நெருப்பு இல்ல, வைத்தியத்துக்கு. நீ கொடுக்க மாட்டே? ஏய் முடியாது. ஏய் கொஞ்சம் குடுறா. என்னடா நீ? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஏய் 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 ஏய். ஓம் சக்தி, ஓம் சக்தி. சிஷ்யா, என்ன இங்க கூப்பிடுற? ஏய் இவர்தான் உன் குருவோ? பொம்பளைகளுக்கெல்லாம் வசிய மருந்து கொடுக்கிறவர். ஆ? ஒரு காசுக்கு பெறாத காலிப்பே வந்து நம்ம தாறுமாறுமா பேசுறான். பெரிய மந்திரவாதி கவனிக்க போறார். இந்தயா உன் கைவரிசையை எங்கிட்ட காட்டு பாப்போம். ஓம் நமோ பகவதே. ஓங்கார ஹனுமான், ரீங்கார ஹனுமான், ராமதூதா, லங்காதகனா, வாதா சீக்கிரம், வசி வசி ஸ்வாஹா. குருதேவ், ரூபம் மனுஷனா இருக்கட்டும், புத்தி மாத்திரம் குரங்கு புத்தியா இருக்கட்டும். உன்னை புடிச்சா புடியில ஒரு கழம் போடு விடாரங்கா. ஆத்துல போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாடாரங்கா. அம்மா கிட்ட போய் ஒரு காசு கேளுடாரங்கா. சிஷ்யா, குருதேவ், போதும் பாவம். பட்டது போதுமா? என்ற தலைமுறைக்கு போதும். நான் வர்றேன். வசந்தா, இன்று வர மறந்து விட மாட்டாரே. சூரியன் என்றைக்காவது உதிக்க மறக்கிறதா? மல்லிகா, வசந்தா, நான் தானே. இன்று ஏன் இவ்வளவு நேரம்? வழியில் ஒரு ரசமான சம்பவம். 2 திருடர்கள் பெரிய சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். சண்டையிட்டுக் கொண்டது யார்? ஒரு வெண்தாமரையும் ரோஜா மலரும். எதற்காக சண்டை? எதற்காகவா? ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அந்த மகாராணியின் மல்லிகா, சுகுமார், நமது அன்பு வளர்பிறை போல் பெருகட்டும். பிறகு வெண்ணிலாவும் வானும் போல், வீணையும் அது நாதமும் போல், வண்ண மலரும் மதுவும் போல் நாம் வாழலாம். இன்பமான வார்த்தைகள். இன்பலோகம்தான் இனி நமது ராஜ்யம் மல்லிகா. ஜோடி அமைஞ்சா இப்படி அமையணும். அடாடாடாடாடா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். ஏன் நல்லா என்ன பொருத்தம் பாக்குறாய்? ஆள் பொருத்தம், அழகு பொருத்தம். அடாடாடாடாடாடாடா, விவரமாக சொல். நம்ம ராஜகுமாரியும் அந்த ஐயாவும் உள்ளதை சொல். மடையா, உடலை உறுத்து விடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுங்க. என்னடா உளறுகிறாய்? நல்லா உளர மாட்டான். நம்ம ராஜகுமாரி மன்மத குஞ்சு மாதிரியா ஒரு மகாராஜாவை பிடிச்சிருக்காங்க. நான் அப்பொழுதே சந்தேகித்தேன். உங்க சந்தேகம் ஒண்ணும் பண்ணாதுங்க. இனிமே அவங்க தான் இந்த நாட்டுக்கு ராசாவு ராசாத்தியம். நல்லா, யார் அந்த அழகன்? யாரா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க. அவர் வீட்டுக்கு என்ன அழைத்துக் கொண்டு போகிறாயா? வா, நல்லா எல்லாத்துக்கும் நல்லவன். வாங்க. பொழுது சாஞ்சி எவ்வளவு நேரம் ஆச்சு. சுகுமாரனை இன்னும் காணலையே. வர வர என் வார்த்தையும் தட்ட ஆரம்பிச்சுட்டான். என்ன காலத்துக்கா? எல்லாம் கெட்ட காலத்துக்கு தான். இவருக்கு அரமணிங்க ராஜாவோட சொந்த மருமக மாப்பிள. சுகுமாரன் தாயார்? நான் தானுங்க. அவன் ஒரே பிள்ளை தானே உங்களுக்கு? ஆமா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கடவுள் கொடுத்த பாக்கியங்க. அவன் ஆயுசோடு இருக்கணுமா இல்லையா? என்னங்க, அவனை வச்ச வாழ்வுதானே எனக்கு. இனி அவன் சர்வ ஜாக்கிரதையா நடக்கணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆலகாலர் சொல்லவே மாட்டார். சொல்லிட்டா சொன்னதுதான். ஐயா, என் மகன் என்ன செய்துட்டான்? நாட்டின் இளவரசி, எதிர்கால மகாராணி, எனக்கே சொந்தமான மல்லிகா, அவளோடு சரசலீலைகள் செய்கிறான் உங்கள் சற்புத்திரன். இது ராஜத்ரோகம். ராஜத்ரோகத்திற்கு தண்டனை மரணம். ஐயா, எனக்காக கருணை செய்யுங்க.
உங்களுக்காகத்தான் பாக்குறேன். நல்லான் உங்களை பத்தி நல்லா சொல்லியிருக்கிறான். நான் தான் ஐயா கிட்ட எல்லாம் நல்லா சொல்லிவிட்டேன். இந்த நன்றிய நான் மறக்கவே மாட்டேனுங்க. சுகுமாரன் ராஜகுமாரை சந்திப்பது இத்துடன் நிக்கணும். இல்ல அவன் தூக்கு மேடையில் நிக்கணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐயா அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் கவனிச்சுக்கிறேனுங்க. அம்மா, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். கிளிப்புள்ள கேட்கற மாதிரி தான் நானும் கேட்டேன். சுகுமார் அரண்மனையில இருந்து இப்பதாம்பா வந்துட்டு போனாங்க. ராஜகுமாரியே வந்துட்டாளாமா? ராஜகுமாரி வரல, நம்ம கழுத்துக்கு கத்தி வந்தது. சுகுமார், உனக்கு ராஜகுமாரிக்கு உள்ள சிநேகம் ராஜாவுக்கு மட்டும் எடுத்துடுது. ரொம்ப சௌகரியமா போச்சு. மருமகனை தேடிக்கிட்டு மகாராஜாவே வந்து விடுவார். எப்படிமா உன் மகன் சாமர்த்தியம்? சரி, அவ மயக்கம் உன் தலைக்கு நல்லா ஏறிடுது. இனிமே தாயும் உனக்கு பேய்தான். புத்தி யுத்தி நயம் பயம் ஒன்றும் நடக்கவில்லை. இனி மந்திரத்தில் தான் மாங்காய் விட வேண்டும். அப்படி சொல்லுங்க. எஜமா, மாங்காய் என்னங்க மலையே விழுந்து போகுங்க. என்னது மந்திரம் இருக்க, அதுக்கு மகா மகா சக்தின்னு. நீ ஒரு பைத்தியம். இல்லைங்க, என் சொந்த அனுபவங்க. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு மந்திரவாதி வந்திருக்கான். என்னங்க போங்க, அவன் மனுஷனை குரங்காக்குறான், குரங்க மனுஷன் ஆக்குறானுங்க. அப்படியானா அவனை நாம் பார்க்கணும் தாராளமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்கள் திறமையை பற்றி தெரிய வேண்டும். இஷ்டமா சித்துக்கள் ஆடுவோம், அண்டத்தை பிண்டமாக்குவோம், மாயா ரூபம் எடுப்போம், சாகரத்தையும் பற்ற செய்வோம். ஓஹோ, செய்கையில் காட்ட முடியுமா? இஷ்டமானால் செய்கிறேன், எட்டி நில்லும். ஸ்ரீம் மாயா மோகினி, ஓம் ஓங்கார மோகினி, ஆம் ஆனந்த மோகினி, ஈம் ஈம் லா லா லங் லங் ஸ்வாஹா. சுவாமி, எத்தனை நாட்கள் காத்திருப்பது? வாருங்கள். ஐயோ, இது என்ன ஆபத்து? ஐயா, பழைய ரூபம் ஆக்கிடுங்க ஐயா. தீர்ந்ததா சந்தேகம்? தீர்ந்தது. ஒரு விஷயம், நான் ராஜாவின் மருமகன். அவர் மகளை நான் மணக்க வேண்டும். அவளோ என்னை அண்ட விடுவதில்லை. இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். இவ்வளவுதானா? அசைக்க முடியாத மலையை கூட அழைச்சு விடுவாரு. ஆனா ஆளை பார்க்காம வேலை செய்ய மாட்டார். அப்படியானால் நீ ராஜகுமாரியை பார்க்க வேண்டும். அவசியம் பார்க்க வேண்டும். நாளை மாலை அரண்மனை பூங்காவனம் தெற்கு வாசல், அங்கு நீர் என்னை பாரும். நீர் ராஜகுமாரி பார்க்கலாம். அப்படியே செய்வோம். அங்குதான் ராஜகுமாரி தினமும் வருவது வழக்கம். ஓம் சக்தி. ஆலகாலரே, நீர் இங்குதானே இரும். நீங்க கூட இங்கே இருந்து பார்க்கலாமே. ஒரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாது. பக்கத்துல போனாதான் பக்குவமா வேலை செய்யலாம். அமைஞ்சாலும் அமைஞ்சது, அற்புதமா அமைஞ்சு போச்சு. சிஷ்யா, காத்திருந்ததன் பலன் கைமேல் கிடைத்து விட்டது. குருதேவ், சிஷ்யா, ஒரு யோசனை. அதுதான் எனக்கு கிடையாது. படையா, நான் சொல்கிறேன் கேள். சொல்லுங்க.
என்னால முடியாது. அண்ணா ராத்திரி பிடிச்சு ராஜகுமாரி காணாம ஊரெல்லாம் வலை போட்டு தேடுறாங்களா? வலை போட்டா தேடுறாங்க. அப்பன்னா இதையும் கொண்டு கொடுப்போம், நல்லா தேடி பார்க்கட்டும். சரி. தெருவி நிலையம் பண்ணாடி நான் அழுக்கெடுத்தேன், அதை சேர்த்து வச்சு மூலிய மூட்டை கட்டேன். அட செல்லாம், என்னங்க ஒரு சமாச்சாரம் இல்ல? அட போகல, மணிக்கு அழுத்து போய் வர்றான், வந்ததும் வராதுமா சமாச்சாரம். என்ன சமாச்சாரமா? காலையில பிடிச்சு நம்ம கழுத குட்டியை காணோம். ஆமா, நம்ம ராஜகுமாரி காணோமா, ஊரே அல்லோலப்படுது. கழுத குட்டியை காணோமா, கழுத குட்டி. இப்படியாகத்தானே சீதா பிராட்டியார் லங்காபுரி ராவணேஸ்வரனை ககனமார்க்கமாக தூக்கி கொண்டு போனார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, லங்காபுரி ராவணேஸ்வரன் சீதா பிராட்டியாரை ககனமார்க்கமாக தூக்கி கொண்டு போனார். நம்ம ஊர் ராஜகுமாரிய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? அன்று ஆலகாலன் வார்த்தை அம்பலத்திற்கு ஏறவில்லை. இன்று அரசாங்கமே அவமானத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஆலகாலரே, மல்லிகாவின் மறைவிற்கு நீங்கள் தான் காரணம். முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. போயிட்டு ராஜகுமாரியோட வாங்க. பகவானே, போனவர் சீக்கிரமா திரும்பி வரணும். என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? ஆம்பளை இப்படி மனசை விடுறீங்களே. ராஜகுமாரி உங்களை எவ்வளவு பிரியமா நடத்தினாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க போக வேண்டாம். 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் சொல்லுவாங்க, விஷயம் எனக்கு இல்ல தெரியும். அன்னைக்கு நீங்க தனியா போய் மந்திரவாதி எடுப்ப முடிச்சிட்டு வந்தீங்க. முடிச்சேன், அது அன்னைக்கு. என்னங்க? சரி, வர்றேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு யார் வந்து சொன்னாலும் நம்பாத, நானே வந்து சொல்றேன். நிஜமா இது பரம்பரை பெரிய மனுஷன் போடுற பாரியாத அத்தை. அப்படியானால் அதிகமாகவே போடு. போடுறேன். இப்பொழுது எப்படி இருக்கிறது என்னுடைய தோற்றம்? உரிச்சு வச்ச வாழைப்பழம் மாதிரி உயர்தரமா இருக்கு. சாபாஷ். குருதேவ், இருங்க இருங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க. என்னடா சொல்லுவார்கள்? மீசையை முறுக்குடா ஆம்பளை சிங்கமே. உனக்கு மீசை இல்லையே. அதான் உங்க மீசையை முறுக்குறேன். நீயாவே புத்திசாலி. பாருங்க, மீசைக்கு முறுக்கு ஏற ஏறத்தான் ஆம்பளைக்கே முறுக்கு. ரிஷியா, இந்த ராஜகுமாரி இன்று எப்படியும் எனக்கு சம்மதித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் குருதேவ், ஒரே வார்த்தை. ராஜகுமாரியை பற்றி தானே? ஆமாம், 100 வார்த்தைகள் சொல். குருதேவ், உங்களுக்கு கிடைச்சதோ தேவலோகத்து கனி. அதை அடிச்சு பழுக்க வைக்கப்படாது, தன்னால பழுக்கணும். அப்பதான் ருசி. ரிஷியா, ருச்சி. மகா புத்திசாலி. ஆமாங்க. ஆக்க பொருத்தம் இனி 6 வரைக்கும் பொறுப்போமே. பொறுக்கலாம், சாப்பாட்டை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் பொறுக்கலாம். எங்களை போல எத்தனையோ பேர் எங்கெங்க இருந்தெல்லாமோ பூதங்க கொண்டாந்து கூச்சிட்டுது. இந்த மந்திரவாதிக்கு எங்கள யாரையும் பிடிக்கல. அதனாலதான் எல்லாரையும் அடிமை வேலைக்கு வச்சுட்டாரு. உங்களுக்கு தான் அந்த பதவியாம். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு உபச்சாரம். பதவி என்ன வேண்டும் அம்மா? ஒரு துளி விஷம் அல்லது ஒரு முளை கயிறு கொடு, உனக்கு கோடி புண்ணியம். ஏமா அவசரப்படுறீங்க? எங்களை போலவா நீங்க? ஒரு தேசத்து ராஜகுமாரி,
உங்களை காப்பாத்த யாராவது எப்படியாவது நிச்சயமா வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அந்த மந்திரவாதி வர்ற நேரத்துல அவனுக்கு கொஞ்சம் ஆசமுகம் காட்டுங்க. அப்படியும் செய்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எல்லாம் நான் செய்யறேன். ஓம் சக்தி. பயப்படாதீங்க. பெண்ணே, நமது காரியம் இதுவரைக்கும் வந்திருக்கிறது. உங்க கல்யாண விஷயம் வரைக்கும் வந்தாச்சு. ஊர் ஞாபகம் எல்லாம் மறந்து மனசு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சதும் உங்களை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாளா ராஜகுமாரி? அப்படியே தான் சொன்னாங்க. எதுமா என்ன? கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அவசரத்துல செய்யற எந்த காரியமும் அவ்வளவு சுகப்படாது. பெண்ணே, உனக்கு அழகுதான் இல்லை, நல்ல அறிவு இருக்கிறது. சாபாஷ். ராஜகுமாரிக்கு வேண்டிய சகல உபச்சாரங்களும் ரொம்ப பிரமாதமா நடத்தி வர்றோம். எதுமா உபச்சாரம் பிரமாதமாய் நடக்கிறதா? உதவாக்கரைகள். ஒரு ராஜகுமாரி அணியும் ஆடையாயுது. ஒரு தேசத்து ராஜகுமாரி உண்ணும் உணவா இது? ராஜகுமாரியின் பெயர் என்னவோ? மல்லிகா பிரபு. மல்லிகா, ஆளுக்கேற்ற அழகான பெயர். இளவரசி இன்று மலர்ந்த மல்லிகை போலவே இருக்கிறார். மல்லிகா, உன்னுடைய காந்த கண்களால் ஒரு கடைக்கண் பார்வை. உன்னுடைய பவழவாயா ஒரு இனிய வார்த்தை. ஆஹா, உன்னுடைய மௌனத்தில் கூட ஒரு மோகனம் இருக்கிறது. மல்லிகா, பிரபு, என்ன? நம்ம தீவு பக்கமா பெரிய கப்பல் படம் ஒண்ணு வருதுங்க. என்ன? நம்முடைய தீவை நாடியா? வருவது யார் என்று கவனித்தீர்களா? ஆமாங்க, யாரோ ஆலகாலனா. ஓ, அந்த பைத்தியக்காரனா? சரி, நமது பூதங்களை அனுப்பி சூறாவளி காற்றை ஏவுங்கள். மல்லிகா, இப்படி வா. என்னை எதிர்த்து யார் வந்தாலும் எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன். பார் பூதத்தின் வேலையை. பார்த்தாயா? நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய வல்லமை எனக்குண்டு. ஆனால் உன் இஷ்டத்திற்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் காத்திருக்க சித்தமா இருக்கிறேன். நான் வரட்டுமா? பெண்ணே, இனிமேல் இங்கு நடக்கும் உபச்சாரத்தில் ராஜகுமாரி தன்னுடைய தேசத்தை பிச்சைக்கார தேசமாக மதிக்க வேண்டும், தெரியுமா? மல்லிகா திரும்பவே மாட்டாளா? ஆலகாலரை பற்றியும் ஒன்றும் தெரியவில்லை. ஆம், ஆலகாலரை பற்றியும் ஒன்றும் தெரியவில்லை. மகாராஜா, ஆலகாலரின் படம் அடியோட நாசமாயிட்டுதுங்க மகாராஜா. ஆலகாலர் எங்கே? கடலுக்குள்ள போயிட்டாரு. நடந்ததை விவரமாக சொல். கப்பல் கடலுக்குள்ள போயிட்டு இருந்ததுங்க. தூரத்துல தீவு தெரிஞ்சது. அந்த மந்திரவாதியை விட்டேனா பாருன்னாரு ஆலகாலர். அவ்வளவுதான். என்ன? ஒரு சூறாவளி காத்து வந்தது பாருங்க, கப்பலை தூக்கி உள்ளேயே கொண்டு போயிட்டுது. நீங்கள் மந்திரவாதியின் தீவுக்கு போகவே இல்லையா? நாங்க அங்க போறதுக்குள்ள கப்பல் கடலுக்குள்ள போயிடுச்சுங்க.
அதுவும் மந்திரவாதியின் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆம், அதுவும் மந்திரவாதியின் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும். அமைச்சரே, அடுத்தது என்ன? நாடெல்லாம் பறைசாற்றுவோம். அலகாலம் செத்து விட்டான் என்றா? இல்லை மகாராஜா, ராஜகுமாரியை மீட்டுக் கொடுப்போருக்கு நிறைந்த சன்மானம் கொடுக்கப்படும் என்று. நிறைந்த சன்மானம் என்ன? கொடுத்து விடுவோம். உடனே பறைசார். இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரியப்படுத்துவது என்னவென்றால், நம்ம தேசத்து ராஜகுமாரி சில காலமாக காணாததனால் அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு மகாராஜா அந்த ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொடுக்கிறார். இது ராஜா உத்தரவு. பிடிவாதம் செய்யாத சுகுமார். நீ ஒருத்தன் போய் ராஜகுமாரி காப்பாற்றி விட முடியாது. முடியுமோ முடியாதோ, ராஜகுமாரியை காப்பாற்றும் கடமை எனக்குத்தான் இருக்கிறது. உனக்கு எதுக்கு அந்த கவலை? ராஜகுமாரி விஷயம்னா அது நாட்டின் பொது விஷயம். எத்தனையோ பேர் முயற்சி செய்வாங்க. ராஜகுமாரிக்காக இந்த ராஜாங்கமே திரண்டு போகலாம். ஆனால் என் மல்லிகாவை காப்பாற்றும் கடமை என் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. இளவரசி திரும்பலேன்னா அரசாங்கம் கலந்து விடாது. நீ திரும்பலேன்னா என் கதி. அம்மா, மனசை குழப்பாதே. போறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். உன் ஆசையோட போக விரும்புறேன். அப்புறம் உன் இஷ்டம். இவ்வளவு தீவிரமா நீ இருக்கும்போது நான் எப்படி தடுக்க முடியும்? சுகுமார், போயிட்டு வா. அம்மா, ஆனா ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கோ. உன் காதலிக்காக ஆபத்தோடு விளையாடும் உனக்காக ஒரு தாய் காத்துக்கிட்டே இருக்கான்னு மறந்துடாதே. வீணா கலங்காதே. உன் ஆசி இருக்கு, நான் கற்ற வித்தை இருக்கு, கையிலே வாள் இருக்கு. எனக்கு ஒரு ஆபத்தும் நேராது. சுகுமார், தெய்வம் உன்னை காப்பாற்றட்டும். நம்ம சுகுமார் இல்ல, எங்க இவ்வளவு தூரம் கப்பல் பிரயாணம்? எஜமா, கட்டையில விழுந்து வந்தீங்களே, கப்பல் கவுந்து போச்சுதா? ஆமா, மிஞ்சித நாங்கள் 2 பேர் தான். ஏப்பா, கப்பல் வெகு தூரம் போகுதா? ஐயா ஜாலத்துக்கு போகணும்னாரு, அதனாலதான் இந்த பக்கமா போறோம். ஐயோ, என்னங்க இது? ஐயா மூச்சை விடுறாரு. ஆமா, உனக்கு குழந்தை குட்டிகள் ஏதாவது உண்டா? ஆமாங்க, மொத்தம் 12 பேர். அப்படியானால் ஜாலத்தீவு பக்கம் திரும்பிய பார்க்க கூடாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐயா அவ்வளவுதான் சொல்லுவார். ஏன்? நல்லா என்ன ஜாலத்தீவில் என்னவா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்க பட்ட பாடு. தீவு போனோம், அடிச்சதும் ஒரு சூறாவளி காத்து, கப்பலையே காணும். அந்த பக்கம் என்னவோ மந்திரமோ மாயமோ தான் வேலை செய்யுது. ஏதோ நல்லா இருந்ததுனால நல்லபடியா ஒரு மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு இங்க வந்து சேர்ந்தோம். தம்பி, வம்பு சமாச்சாரம் நமக்கு வேண்டாம். திருப்பு கப்பல. ஐயா, தயவு செய்யுங்கள், ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். ஜாலத்தீவுக்கே போகலாம். ஐயா இருக்கிறார், பெரிய சூரப்புலி. பெரிய கப்பல் படை போன இடமே தெரியவில்லையா? சாதித்து விடுவாராம் சண்டை பிரசண்ட. தம்பி, திருப்பு கப்பல. ஐயா, தயவு செய்யுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணும் பேசாத, பக்கத்தீவுல கொண்டு போய் உன்னை விட்டுருவேன். உன் பாடு. தம்பி, திருப்பு. என்னம்மா இது? மூட்டை இழுக்கிறேன்னு முழுசா ஒரு ஆம்பளை இழுத்துட்டிய. ஐயாவுக்கு அசலூர் போல் இருக்கு. ஆமாம்மா, அசலூர் தான். ஓஹோ, அசலூர்காரரா? அகப்பட்டதை சுருட்டத்தான் அசலூருக்காரங்க இங்க வர்ற வழக்கம். ஐயாவும் அதுக்குத்தான் வந்திருப்பாரு. நீ வா தம்பி. அண்ணா, அவரை பார்த்தா அப்படி தெரியல அண்ணா. பின்ன எப்படிமா தெரியுது உன் கண்ணுக்கு? ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. ஐயா, ஐயா, இந்த தீவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க?
கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்கோ போக வேண்டியவன் விதி என்னை இங்கே தள்ளி விட்டது. அம்மா, ஜாலத்தீவுன்னு ஒண்ணு இருக்கான். அங்குள்ள மந்திரவாதி எங்களூர் ராஜகுமாரி திருடிக்கிட்டு வந்துட்டான். அவனை தேடி கப்பல்ல போனேன். கப்பல்காரன் கொண்டு போக மறுத்து இந்த தீவுல தள்ளி விட்டுட்டான். பாத்தியாண்ணா, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருண்ணா. ஐயா, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கு. எங்களுக்கு உதவி செய்யவே உலகத்துல ஆளை காணோம். நீ புறப்படு தம்பி. ஐயா, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? என்னம்மா கேள்வி இது? ஐயா என்ன கேட்க போறாரு? இவரை கொண்டு போய் ராஜகுமாரிட்ட விட சொல்லுவாரு, இல்லன்னா ராஜகுமாரியை கொண்டு வந்து இவர்கிட்ட விட சொல்லுவாரு. இது தெரியாதா? வெட்டி வெட்டி பேசாதேண்ணா. ஐயா, எங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ராத்திரி தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். என்னய்யா, மேல ஆகாயம் இருக்கு, கீழே பூமி இருக்கு, ஊர் நிறைய மரமட்டை இருக்கு, தங்குறதுக்கு இடம் கேட்கறிய? முழுசா நாம்பளதானா நீ? ஐயா, சொல்லுங்க விஷயத்த. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல, நீங்க தான் தயவு பண்ணணும். அண்ணா, நம்ம வீட்லயே தங்கட்டும்ண்ணா. நம்ம வீட்லயா? ஆமாண்ணா, பாவம். பகனி, நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நம்ம வீட்லயா? நம்ம வீட்டுல தான்ண்ணா. நிச்சயமா? நிச்சயமா. அப்படின்னா சரி, புறப்படுவோம். ஐயா, கிளம்புங்க. யாருக்கு வந்தாலும் வரலாம், இந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வரப்படாதுன்னு. அட, ராஜகுமாரி தான் நம்ம கையை விட்டு போயிட்டான்னா இந்த கப்பலுமா கடலுக்குள்ள போயிடணும். அப்பாடி, நல்லா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? அப்பேற்பட்ட ராமபிரானே சீதையை வேண்டாம் என்றாரு லங்கையில் இருந்ததால். இல்ல இல்ல இல்லையா? ஆமா ஆமா. எப்போ மந்திரவாதியோட ராஜகுமாரி ஓடி விட்டாளோ அவளை பத்தி நமக்கு என்ன கவலை? வேண்டியதில்ல, அனாவசியம். அவள் மந்திரவாதியோடவே இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும். அப்படியானால் ஊருக்கு திரும்ப வேண்டியதானே? ஆனந்தமா திரும்ப வேண்டியதுதான். விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரும் ஆபத்து. நான் அடிக்கடி அரமனைக்கு விஷமுள்ள பாம்பை கொடுக்கறேனே, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மகாராணி போட்டி நடத்துறாங்களே, அந்த போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு முதல்ல நல்ல விருந்து வைக்கிறாங்க. அப்புறம் இந்த தன் இச்சையெல்லாம் அவங்கிட்ட தீர்த்துக்கிறாங்க. காரியம் முடிஞ்சதும் பாம்புகளை கடிக்க விட்டு அவனை புல வண்டி பிடிக்க தெரியாம புதைச்சு போடுறாங்க. இதுதான் ரகசியம். ராணி விஷாதேவிக்கு வணக்கம். மரியாதை வேறு லட்சணம் மட்ட சிகாமணிகளா? அரசாங்க விருந்தின் பேரா அவ்விடத்தில் செய்யும் அட்டகாசத்தை விட எங்கள் மரியாதை ஒன்றும் குறைந்து விடவில்லை. வீணாய் குலைக்காதீர்கள். நாங்கள் நாய்க்குட்டிகள் அல்ல. ராணி விஷாவின் எச்சரிக்கை, விஷத்தோடு விளையாடுகிறீர்கள். எங்கள் ஜாதி தொழிலே அதுதானம்மா. பேச்சு வளர்கிறது. அந்தப்புற ரகசியங்கள் அம்பரத்திற்கு வரும் வரை நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். அந்தப்புற ரகசியம் என்னடி தெரிந்து கொண்டாய்? அதிக பிரசங்கி. அரசாங்கத்தில் மகாராணி, அந்தப்புறத்தில் மாயா மோகினி. வெறி கொண்டு விட்டால் சாட்சாத் பத்ரகாளி. பேஷ். என் கற்பை காப்பாற்றிக் கொள்வது குற்றம் என்கிறாய். கற்பு அப்படி ஒன்று இருப்பதாகவாவது தங்களுக்கு தெரியுமா மகாராணி? மூடு வாயை. நடுத்தருவில் வைத்து இந்த நாடோடிகளின் நாக்கை நறுக்குகிறேன். சுகுமார், கேள். இத்தீவின் மக்களுக்கு முன் நாளை நீ நிறுத்தப்படுவாய். மகாராணியின் கற்பழிக்க முயன்றதாக உன் மீது குற்றம் சாட்டப்படும். பிறகு மூளைக்கு மூளை உன்னை அடித்து துரத்துவார்கள். இந்த மானபங்கத்திற்கு தயாராகிக்கொள். போ. மானத்தை மதிப்பவர்கள் இதில் மனச்சாந்தி காணலாம். மகாராணியை கற்பழிக்க முயன்றதாக உன் மீது குற்றம் சாட்டப்படும். பிறகு மூளைக்கு மூளை உன்னை அடித்து துரத்துவார்கள். இந்த மானபங்கத்திற்கு தயாராகிக்கொள். போ. மானம் இழந்தபின் மனிதன் வாழ்வா? உன் காதலிக்காக ஆபத்தோடு விளையாடும் ஒவ்வொரு சமயமும்
உனக்காக ஒரு தாய் காத்துக்கிட்டே இருக்கான்னு மறந்துடாதே. நாளை நீ சாவது நிச்சயம். 4 பேர் அறிய நாய் போல் மானம் இழந்து சாவதை விட உன் உயிரை நீயே மடித்துக் கொள்வதில் குற்றமில்லை. சும்மா இரு. சுகுமார காணல. எங்கேயாவது சந்தில முதல்ல சாஞ்சிட்டு இருப்பா. தேடிமா. எங்கேயும் பார்த்தாச்சு, காணவே காணும். காணாமா? ஆமா. போயிட்டான்ல? ஆமாண்ணா, எப்படியோ எங்கேயோ போயிட்டாரு. போயிட்டாரு. அசலூருக்காரங்களை நம்ப கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். மனுஷன் போனானே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா? உங்க ஊர்ல எல்லாமே விசித்திரமா இருக்க. சுகுமார், ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்கோ, மனுஷன் மனசு நல்லா இருந்ததுன்னா கெடுதலே சம்பவிக்காது. மானத்தை பெரிதாய் நினைத்ததற்கு மாபெரும் பரிசு. நல்லை புரட்டுங்கள். புரட்டுங்க புரட்டுங்க. ஆமா, எப்படி புரட்டுறது? பறக்கும் கம்பளம். என்னது? பறக்கும் கம்பளம். மகனி, எங்கம்மா இருக்கிற? இது வரைக்கும் என்ன நேர வாங்கும். என்ன மாயமா இருக்கு? சத்தம் வருது, ஆளை காணும். நேர வாங்கும். இது வரைக்கும் என்ன இடது பக்கம், உங்களுக்கு இடது பக்கம். அப்படியே நேர வாங்கும். அட, இந்த பக்கம் திரும்பினா, இந்த பக்கம் திரும்பினா. என்னம்மா எல்லாம் ஒரே அதிசயமா இருக்கு. அண்ணா, அதிசயம் ஒண்ணு இல்ல, இதோ இத படிச்சு பாரு. இது மாயா மோதிரம். அணிந்து கொண்டால் மற்றவர் கண்களுக்கு மறைந்து விடலாம். ஆமா, இங்கிருந்து தப்பிச்சு போகணுமே, அதுக்கு வழி? இதை படித்து பார்த்தாயா? என்னது? இந்த கோலுக்கு மந்திர சக்தி. இதனால் எதை தொட்டாலும் பஸ்பமாகிவிடும். என்னது என்னது என்னது? இதனால் எதை தொட்டாலும் பஸ்பமாகிவிடும். எதை தொட்டாலும் பஸ்மமாகிவிடும்.
நீங்க கொடுங்க. போறதுக்குள்ள அப்பாட்ட ஒரு வார்த்தை. போமா, எல்லாம் வந்து சேர்த்து சொல்லிக்கலாம். பறக்கும் கம்பளமே வந்த காரியத்தை கவனிக்காம அதுக்குள்ள ஓய்வு. என்ன சொன்ன? வந்த காரியத்தை கவனி. சரி, கவனிக்கிறேன். எங்கப்பா போற? அவசர கொடுக்க. மந்திரவாதி தீவுக்கு என்னமோ சுலபமா வந்துட்டோம். அவன் அரமனைக்குள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. எத்தனை பாதுகாப்போ, என்னென்ன ரகசிய சக்திகளோ அதெல்லாம் தெரிஞ்சால திட்டம் போட்டு வேலை செய்யலாம். ஆழம் தெரியாம எப்படி காலை விடுறது? ஆழம் பாக்குற வேலைக்கு நான் போயிட்டு வர்றேன். சேச்சா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போதும் பெண்கள் தான் செய்யணும். அண்ணா, ஏதாவது சாக்கு சொல்லி நான் உள்ளே நுழைஞ்சு எல்லா காரியங்களையும் கவனிச்சுடுறேன். பெண்ணானதுனால யாரும் சந்தேகப்படவே மாட்டாங்க. ஐயோ, அந்த பாவியின் பாசறைக்கு நீ தனியே போவதா? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். பெண் நினைச்சா பேயையும் வெல்லலாம். இருக்கலாம். அட போயா, எங்க பகுனி நினைச்சா கடவுளை கூட சரிப்படுத்திடுவா தெரியுமா? நீ புறப்படமா. இந்த எதுக்கும் இந்த மாயா மோதிரத்தையும் கையில போட்டுக்கோ. நான் வரட்டுமா? ஐயா, படைச்சு ஆண்டவன் அதை ஊமையாவும் படைக்கப்படாது. ஊமையா? யார பார்த்து ஊமைங்கிற? என்னங்க, ஒரு வயசு பொண்ணு வந்திருக்கேன். வாமா, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு பிரியமா கேட்காம உங்கள்கிட்ட பேசிட்டு நேரம் இல்ல, எனக்கு இதுதான் முக்கியம். வந்த விஷயத்தை சொல்லு. உங்களை கொஞ்சம் தனியா பாக்கணுமே. என்னையா? நீயா தனியா பாக்கணுமா? இங்கேயே பாத்துக்கா. இல்லீங்க, பெரிய விஷயமாச்சு, தனியா தான் பாக்கணும். வாங்க அண்ணா. என்னங்க, இந்த அரண்மனையில ஒரு வேலை. வேலையா? இங்க இருக்கிற பொம்பளைகளுக்கே வேலையை காணுமா, இதுல நீ வேற போவியா? என்னங்க? ஆமாங்க. என்ன அல்ப சொல்பமா நினைச்சிடாதீங்க. நான் ஆடுவேன், பாடுவேன், ஐயோ எல்லாம் செய்வேன். அடேப்பா, எல்லாமே என்னோட விசேஷமா இருக்கும். அவடத்துல மனசு வச்சா ஆகாது ஒண்ணும் இல்லைன்னு உலகமெல்லாம் பேசுது. இப்ப சொன்னியே, இது நியாயம். இந்த விரல ஆட்டினா அரமனையா ஆடும். அரண்மனை ஆதிக்கமே உங்க கையில தான் இருக்கா? ஆமா, என் கையில தான். எனக்கு உதவி செய்தா வீண் போகாதுங்க. பதிலுக்கு ரொம்ப உபரமா இருப்பேன். ரொம்ப சரி. அப்போ நாளைக்கு அரமனையில பெண்ணே வாங்க. உனக்கு நடனத்தில் அருமையான தேர்ச்சி. மற்ற எல்லா விஷயங்கள்லயும் எனக்கு நல்ல தேர்ச்சி உண்டு. குறி சொல்லுவேன், ரேகை பார்ப்பேன். நீங்க மனசுல நினைக்கிறத நான் கண்ணால பார்ப்பேன். நீயும் ஒரு குட்டி மந்திரவாதி போல இருக்கு. பரீட்சை பாருங்க. பாருங்க. அப்ப உங்க கைய கொஞ்சம் நீட்டுறீங்களா? வெகு பிரமாதம். நீ வேலைக்கு கொண்டு வந்த பெண். எஜமான், என்ன நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ? பைத்தியகாரி பைத்தியகாரி. இனிமேல் நம்பிக்கைக்கு என்ன குறைவு? ராஜகுமாரி கிட்ட என்ன விட்டுட்டா சம்மதம் தன்னால வருது பாருங்க. அடே, அந்த வேலையோட உனக்கு தேர்ச்சி உண்டா? ஆமாங்க, நான் எதுவுமே பாக்கி வைக்கல. உன் பேர் என்ன சொன்னாய்? பகுனி குருதேவ். பகுனி. பகுனி பகுனி பகுனி. ராஜகுமாரி சம்மதித்து விட்டார். இந்த பாரு பகுனி, சொல்லாம செய்யறவங்க பெரியவங்க. அந்த ரகத்தை சேர்ந்தவர் எங்க குருதேவ். நீங்க கவலையே படாதீங்க. ராஜகுமாரிய சரியான இடத்துல சேர்க்கிறதா இனிமே என் வேலை. சிந்தாமணி,
ராஜகுமாரி, இன்று முதல் பகுனிதான் கவனிக்க வேண்டும். ஆமா. போ. எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இத்தனை நாள் வராத உதவி இனிமேல் வரப்போறதில்லை. மந்திரவாதியிடம் எப்போதும் நம் தந்திரம் செல்லாது. அம்மா, சாரை தவிர வழி இல்லை. அம்மா, இவங்களை எஜமான் அனுப்பினார். இனிமே இவங்க தான் உங்களுக்கு பிரதம தோழி. ஆமாம்மா. அம்மா ராஜகுமாரி, உங்களை இனிமே நான் தான் கவனிக்க போறேன். எங்க எஜமா எத்தனை நாளைக்கு தான் சும்மாவே காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் ஆசைக்கு சீக்கிரம் முடிவு வேணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் போகலாம். அம்மா, கிட்டே வராதே, வெட்கம் கெட்டவளே. அட, பிரமாதமா கோச்சுக்கிறீங்களே. ஏம்மா ராஜகுமாரி, நான் வந்த வேலையை கவனிக்க வேண்டாமா? தெரியுமடி நீ வந்த காரியம். ஒரு காமாந்தக்கார பெய்யனுக்கு தரகு வேலை செய்ய வந்திருக்கிறாய். அம்மா, நீங்க என்னதான் சொல்லுங்க. உங்களுக்குரிய மாப்பிள்ளை கூட உங்களை சேர்த்து வச்சுறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். என் தீர்மானமே தான். அம்மா, தொடாத என்னை. அட, ஆமாம்மா, சுகுமா தொட வேண்டிய உடம்ப நான் தொடக்கூடாதுதான். ராஜகுமாரி, நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும். சுகுமார் என்கிறவரை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு நாள் வேட்டையில மானை அடிக்கிறதுக்கு பதிலா அவரை அடிச்சதுண்டா? அதிலிருந்து உங்கள் சிநேகம் வளர்ந்ததுண்டா? எதற்காக இந்த கேள்விகள்? எல்லாம் உங்க விடுதலைக்காகத்தான். அம்மா, அந்த சுகுமார் இங்கேதான் இருக்கார். பெண்ணே, என்னை அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது. அம்மா, உங்க அன்பின் அடையாளமா நீங்க கொடுத்த மோதிரம் பாருங்க. அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். இந்த சனம் டிவிலேயே தான் இருக்கார். பெரிய படையோடு வந்த ஆலகாலரே பொடியாக பறந்து விட்டார். சுகுமார் தனியாக வரவில்லை, கூட 2 பேர் வந்திருக்கோம். நாங்க வந்த விதம் பெரிய கதை. ராஜகுமாரி, உங்க விஷயத்துல மந்திரவாதிக்கு அனுகூலமா இருக்கிறதாக சொல்லி உள்ளே நுழைஞ்சிருக்கேன். இந்த நாடகத்தை நல்ல விதமா நடிச்சுட்டா நமக்கு விடுதலை நிச்சயம். அம்மா, இனிமே 1 நாளோ 2 நாளோ மந்திரவாதி வந்தா ரொம்ப முகம் காட்டுங்க. அவனை ஆசை காட்டித்தான் அழிக்கணும். ஜாக்கிரதை. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா, நான் சொன்னதெல்லாம் கவனம். நிற்கிறீர்களே சுவாமி, உட்காருங்க. ராஜகுமாரி, உனக்கு தோழியாக ஒரு புது பெண்ணை அனுப்பினேனே. பகுனிதானே, இது புத்திசாலி. சந்தேகம் என்ன? கொஞ்ச நேரத்தில் உன்னை இவ்வளவு மாற்றி விட்டாளே. காத்திருந்தது வீண் போகவில்லை சுவாமி. அவள் வந்ததிலிருந்து எனக்கு புது உயிர். ஆஹா, அவளை கோவில் கட்டித்தான் கும்பிட வேண்டும். நிச்சயமா கோவில் கட்டிதான் கும்பிட வேண்டும். மல்லிகா, என் விஷயம் இனி என்ன கவலை? சீக்கிரம் தீர்ந்துவிடும். எஜமான், என்ன சங்கதி? நமது தீவை நோக்கி ஒரு கப்பல் வருவது யார் என்று கவனித்தீர்களா? பழைய பேர் வழி ஆலகாலர் ஒரு பெண்ணோடு வருகிறார். கட்டது போதாது போல இருக்கிறது. மடையன் தீவிற்குள் வரட்டும். நாளை அவனை மட்டும் அழைத்து வாருங்கள். புத்தி புகட்டி அனுப்புவோம். ஓ, ஆம் சுவாமி, அவன் திமிரில் கட்டாயம் தீ வைக்க வேண்டும். அவசியம் செய்கிறேன் மல்லிகா. அப்போ நான் வரட்டுமா? ஆலகாலரே, என்ன இருந்தாலும் தீவுக்கு நாம் தனியாக வந்ததே தவறு. தவறொன்றுமில்லை. படைகளோடு வந்து நான் பட்ட பாடு பகவானுக்கு அல்லவா தெரியும். சரி, புறப்படலாமா? எங்க? மந்திரவாதியின் அரண்மனைக்கு தான். மந்திரவாதி அரண்மனைக்கா? சரியா போச்சு. அந்த மந்திரவாதிக்கு பெண்ணென்றால் அப்படியே வெண்ண மாதிரி விழுங்கி விடுவானா? ஆமா. ராஜகுமாரி சௌக்கியமா இருக்கிறாளா? சௌக்கியமா இருக்காங்க. ஆனா சந்தோஷமா தான் இல்ல. ஏன்? இப்ப எல்லாம் சரியா போச்சு. நம்ம வந்தோம்னு தெரிஞ்ச உடனே ஒரே உற்சாகம்.
பெண் மனசு வச்சா பெரிய காரியமும் அற்ப காரியம். பகுனி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மந்திரவாதிக்கு கடுக்கா கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு சிஷ்யா இருந்தாங்க. சிஷ்யனா? ஆமா, அவனை பார்த்தா புளிமூட்டை மாதிரியே இருக்கு. அவனை சற்படுத்தி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு மந்திரவாதி முன்னால ஆடி பாடி ராஜகுமாரி கிட்ட போய் சேரத்துக்குள்ள பெரிய கஷ்டமா போச்சு. அதெல்லாம் சரிதாமா, முக்கியமான காரியத்தை மறந்துட்டு வந்துட்டியே, அவனுடைய அந்தரங்க சக்தி. அட போனா, உள்ள நுழைஞ்சு ஆசாமியை சரிப்படுத்துறதுக்கே நேரம் சரியா போச்சு. அவ ரகசிய சக்தியை நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். ஆலகாலரே, மகாராஜாவின் சொந்த மருமகனாரே, மல்லிகாவை மணக்க மனப்பால் குடிக்கும் மன்மதரே, வாரு. உமக்காக அமைத்திருக்கும் அவ்வரியாசனத்தில் அமரும். அமரும்.